250 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய மறை மாவட்டத்தில் தோன்றி நமக்காக வெளியிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வந்து நம்முடைய வாழ்வில் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பல அடிப்படை ஜபங்களாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், கோவிலாக இருக்கலாம். நாம் இன்று சுதந்திரமாக நிறைவாக நம்முடைய ஆண்டவர் இயேசுவை அனுபவிப்பதற்கு இவர்கள் மிகப்பெரிய ஒரு அடித்தளமாக, விசுவாசத்தின் அடித்தளமாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள். அப்படிதான் இப்பொழுது இந்த நேரத்திலே நாம் குறிப்பாக நம்முடைய மக்களே ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு அவருடைய இறைவன் இப்பொழுது நன்றி செலுத்துவதற்காக கொண்டிருக்கின்றோம். இது மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதுமே நம்முடைய மறை மாவட்ட அளவில் பாதத்துடைய பணிக்காக நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, குறிப்பாக நம்முடைய இந்த பங்கை எடுத்து பார்க்கும் பொழுது இதற்காக பங்கிலே அந்த பாதத்துடைய பாதங்கள் பதிந்து நாம் விசுவாசத்தை பெறுவதற்கு ஒரு மிக அற்புதமான வாய்ப்பு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் நம்முடைய கிராமத்திலே வந்து பணிகளை செய்திருக்கிறார்கள். நம்முடைய கிராமத்திலே நம்முடைய மாணவர்களுக்கு வளர்ச்சிக்காக பள்ளியை உருவாக்கி அந்த பள்ளி வழியாக பல மாணவர்கள் கல்வி அறிவிப்பதற்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குழுக்களை, அற்புதமான ஒரு நம்முடைய சேவை செய்கின்ற ஒரு நல்ல மனப்பட்டவர்களை கடவுள் நமக்கு கொடுப்பதற்கு நாம் நன்றி இருக்கின்றோம். இந்த நேரத்திலே இன்னும் அதிகமாக ஆண்டோடு அருளால் அதிகமான பக்தி கொண்டவர்களாக, நாம் நிறைவு கொண்டவர்களாக, விசுவாசத்தின் ஒரு கனிகளாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நன்றி விழா நமக்கு எடுத்துக் கூறுகின்ற ஒரு அற்புதமான செய்தியாக இருக்கிறது. ஏனென்றால் இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு நமக்கு கிறிஸ்துவை தெரியும், நம்மை சூழ்ந்திருப்பவர்களுக்கும் தெரியும். நாம் போய் ஒரு கிறிஸ்துவை ஏன் நமக்கு தெரிந்த நம்முடைய கிறிஸ்துவர்களிடையே கிறிஸ்துவை பற்றி ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்றால் நம்மை மேலும் கீழ்மாக பார்ப்பார்கள். கிறிஸ்துவை பற்றி நாம் பறைசாற்ற முற்படுத்தும் பொழுது நம்மை ஏளனமாக பார்ப்பார்கள். அப்படி நாம் எல்லோரும் ஒரு நல்ல சூழ்நிலையில் இருக்கின்ற நமக்கே இது எவ்வளவு பெரிய கடினமான ஒரு நற்செய்தி என்பது ஒரு கடினமான செயலாக இருக்கின்றது. அந்த நேரத்திலே பல தடைகள், பல விதமான சூழ்நிலைகள் இருந்த பொழுது கூட நம்பிக்கையாக அவர்கள் நம்மிடம் இயேசுவை கொண்டு வந்தவர்களாக பாதர் சொல்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையிலே பல ஒருவேளை நம்முடைய மத ரீதியாகவோ, சமுதாய ரீதியாகவோ அல்லது மற்ற பொருளாதார ரீதியாகவோ பல பிரச்சனைகள் இருந்த சூழ்நிலை மத்தியிலும் கூட நம்முடைய வாழ்விலே அந்த ஆழமான ஆண்டவர் இயேசுவின் விசுவாசத்தை விதைத்தவர்களாக இருக்கிறார்கள். அது விதைப்பது மட்டுமல்ல, அது வளர்வதற்கே பல சூழ்நிலைகளை உருவாக்கி சென்றவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அடிப்படையை நமக்கு கிடைத்ததை நினைத்து நாளிலே நாம் நன்றி செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த ஒரு விழா என்பது குறிப்பாக நம்முடைய பங்கிலே இந்த நன்றி விழா என்பது ஒரு பொருத்தமான ஒரு நிகழ்வுதான், பொருத்தமான செயல்தான். ஏனென்றால் அந்த அளவிற்கு அவருடைய உழைப்பை நாம் மேம்படுத்துகின்றோம். இன்று நாம் நினைத்து நன்றி கூறுகின்றோம். அவர்கள் ஒவ்வொருவரையும் நேரத்திலே மகிழ்ச்சியோடு பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். என்றால் நீங்கள் எந்த அளவிற்கு இந்த நம்முடைய இந்த சபை எம்பிபி சபையினுடைய குருக்களை நினைத்து நன்றியோடு இந்த விழாவை எடுக்கின்றீர்கள் என்றால் அது உங்களை பாராட்ட வேண்டிய நன்றியுள்ள ஒரு நம்முடைய மனதிற்கு இறைவன் ஆசிரியர் மருத்துவர்களாக இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, ஒரு அரசு ஒருவன் வீதியிலே பல இடங்களிலே